மயிலாடுதுறையில் உள்ள மக்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய போர் வாட்டர் தண்ணியை தான் நீங்கள் குடிக்கணுன்னா ஊரை காலி பண்ணிட்டு வெளியேறிடுவாங்க, குடிக்கவே முடியாது. இதுதான் மயிலாடுதுறையின் எலந்தக்குடி கிராம மக்கள் பயன்படுத்தும் தண்ணீர். இங்கு குடிதண்ணீர் என்றாலே அது காவி நிறம்தான். தெளிந்த குடிநீரை பார்த்தே 30 ஆண்டுகள் ஆகிவிட்டதாக கூறும் இந்த கிராம மக்கள் ஓஎன்ஜிசி எண்ணெய் கிணறுகள் தான் இதற்கு காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கைப்பம்பு தான் எங்களுக்கு, குறைஞ்சபட்சம் 20 அடியில் தூய்மையான குடிநீர். இப்போ ஓஎன்ஜிசிலாம் இங்கே வந்த பிற்பாடு எங்களுக்கு இந்தமாரி காவி கலரில் தான் தண்ணி கிடைக்குது. ஓஎன்ஜிசிக்கு எதிராக கதிராமங்கலத்தில் நடந்த போராட்டத்தை தமிழகம் மறந்திருக்காது. குடிதண்ணீருக்கே ஆபத்து என ஒவ்வொரு வீடுகளில் இருந்து வீதிகளில் இறங்கிய பெண்கள் ஓஎன்ஜிசிக்கு எதிரான போராட்டத்தை உலகறிய செய்தனர். கதிராமங்கலம் போராட்டத்தில் பெண்களும் களமிறங்க முக்கிய காரணமாக இருந்தவர் கலையரசி. ஓஎன்ஜிசி போராட்டத்துக்கு முன்னோடியான அந்த கிராமத்தில் கேன்சர்னால் இறந்துக்கிட்டு இருக்கிறவங்க அதிக பேர். ஒவ்வொரு குடும்பமும் தவிச்சிக்கிட்டு நிற்கிது இன்றைக்கி. அது 2வது தோல்வியாதி அவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கு அந்த தண்ணியால். மக்களின் எழுச்சியால் டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது. ஆனால் ஓஎன்ஜிசியின் பழைய கிணறுகளால் இன்றும் பாதிப்பு தொடர்வதாக கூறுகிறார் ஜெயராமன். பழைய கிணறுகளில் நாங்கள் மராமத்து செய்ய போகிறோம், பராமரிப்பு செய்ய போகிறோன்னு சொல்லி ஓஎன்ஜிசி என்ன செய்யுதுன்னா, ஒரு 1500 மீட்டர் ஆழத்தில் சைட் ட்ராக்கிங்னு பேர், டைரக்ஷனல் ட்ரில்லிங்னு பேர், அதை ஓஎன்ஜிசி செஞ்சிருக்கு. நம்ம கண்டறிஞ்சு அதை தடுத்து நிறுத்தியிருக்கோம் இப்போ பல இடங்களில். இப்போ இந்த பழைய திட்டங்கள் தொடருதுன்னா பழைய அழிவுகள் தொடருதுன்னு தானே அர்த்தம். பேராசிரியர் ஜெயராமனின் வீட்டு குடிநீர் தொட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட நீரை சோதனைக்கு உட்படுத்தியதில் அதில் புற்றுநோயை ஏற்படுத்தும் பென்சின் கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து கைவிடப்பட்ட நிலையில் உள்ள ஓஎன்ஜிசியின் பழைய கிணறுகள் மீதான அச்சம் அதிகரித்துள்ளது.